அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று மிக மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவரும் தம் வாழ்நாளில் அறிந்தோ அறியாமலோ பாவ காரியங்கள் செய்து விடுகிறோம். அதன் பிராயச்சித்தமாக அனுஷ்டிக்கப்படும் ஒரு விரதமே ரத சப்தமி விரதம் என்பதாகும். தை முதல் நாள் தமிழர் திருநாளாக சூரியனை வழிபடுகிறோம். தை மாதம் வளர்பிறை 7ஆம் நாள் திதி ரத சப்தமியாக கொண்டாடுகிறோம். இந்த நாளை சூரிய ஜெயந்தியாகவும் கொண்டாடுகிறோம். காஷ்யப்ப ரிஷியின் மனைவி அதிதி பூரண கர்ப்பவதி. கணவருக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்த போது வெளியிலிருந்து ஒரு அந்தணன் பசிக்கு உணவு கேட்க அதிதி தான கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அந்தணனுக்கு கொடுத்தாள். இதை தன்மேல் செய்த உதாசீனம் என்று கோபித்த அந்தணன் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறந்து பிறப்பான் என்று சாபமிட்டான். அதிதி முதலில் வருந்தினாலும் அவர்கள் நல்லுள்ளத்தின்படி ஒளிமயமான சூரியன் அவர்களுக்கு மகனாக பிறந்தான். 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் வரும் 7ஆவது நாள் சப்தமி விரதம் அன்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சப்தமி திதியானது 4/2/2025 திங்கட்கிழமை அதிகாலை 4:37 மணிக்கு ஆரம்பித்து 5/2/25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:30 மணி வரை உள்ளது. உதய திதியின்படி ரத சப்தமி பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. புனித நீராடுவதற்கு மிகவும் உகந்த நேரம் காலை 5:23 7-8 மணி வரை. இந்த காலகட்டத்தில் பக்தர்கள் குளிப்பதற்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற சூரிய அர்க்கையா சூரிய கடவுளுக்கு நீர் பிரசாதம் செய்வதற்கும் ஊக்குவிக்கப்படுகிறது. ரத சப்தமி என்று அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். அன்று 7 எருக்கம் இலைகளை தலையில் 1, பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதை, ஆண்கள் வெறும் அட்சதை மட்டும் வைத்து கண்களின் அருகே 2, தோல் பட்டைகளில் ஒவ்வொன்று, கால்களில் ஒவ்வொன்று வைத்து ஸ்நானம் செய்தால் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது. மகாபாரதத்தின் ஒரு வலிமை வாய்ந்த நாயகன் பீஷ்மர். விதிவசத்தால் கௌரவர்கள் அணியில் போர் புரிய நேர்ந்தது. பீஷ்மருக்கு அவர் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரமிருந்தது. ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே. அப்போது அங்கே வந்த வேத வியாசரிடம் ஏன் இப்படி என்று கேட்க அவர் கூறியது, துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரிந்த போது அந்த அவையிலிருந்து யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை. இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை. நீங்களும் அங்கு இருந்தீர்கள். அநீதிகளை செய்வது மட்டுமல்ல, செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையையும் உடல் அளவில் மட்டும் அல்லாது உள்ளமும் படாத பாடுபட்டு அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார். எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து இதன் பெயர் அர்க்கபத்ரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன். அவை உன்னை புனிதப்படுத்தும் என்று வியாசர் சொல்ல மெதுவாக பீஷ்மர் ரத சப்தமி அடுத்த நாளன்று சிறிது சிறிதாக தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார். எனவேதான் ரத சப்தமி அன்று எருக்க இலை சாணமும், ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்றும் கூறுவார்கள். பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம் முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை. ரத சப்தமி என்று சூரிய வடிவத்தை வரைந்து அல்லது பிம்பமாக வைத்து பூஜை செய்ய வேண்டும். தங்கம், வெள்ளி, தாமிரம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வார்த்து தீபம் ஏற்ற வேண்டும். கணபதி, குலதெய்வம் மற்றும் சூரிய நாராயண பூஜை செய்து ஆதித்ய ஹிருதயம் சூரியன் துதி சொல்லி அதன் பின் கோயில் சென்று அங்கு
நவக்கிரக சூரியனையும் சிவபெருமான் அம்பாள் வணங்கி வர வேண்டும். சூரிய பகவானுக்கு அர்க்கயம் கொடுக்கும் பொழுதும் நெய் தீபம் ஏற்றி வைத்து சூரிய பகவானை வழிபடும் பொழுதும் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா என்று 3 முறை கூறி வழிபட வேண்டும். ரத சப்தமி என்று பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பண காரியங்கள் செய்ய வேண்டும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. சூரியனாருக்கு உகந்த தானியம் கோதுமை. எனவே நைவேத்தியத்தில் கோதுமை உணவு இருப்பது உத்தமம். பூஜை முடிந்ததும் சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, கோதுமை கலந்த உணவு மற்றும் அன்னம் முதலானவற்றை கடவுளுக்கு நைவேத்தியம் செய்து முதியோர், நண்பர்கள், உறவினர், பசுக்களுக்கு வழங்கினால் வரும் 7 சந்ததிக்கு நல்லது சேர்க்கும். தொழில் வியாபாரத்தில் மிக அபிவிருத்தி உண்டாகும். ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோயில், திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் திருவிழா நடக்கும். சூரியன் என்கிற ஒளிக்கடவுளை விரதமிருந்து வழிபடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.